सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। सिद्धान्तलेखे तस्य च आत्मतत्त्वस्य तत्त्वमसि अहं ब्रह्मास्मि इत्यादि वेदान्तमहावाक्यमेव परमार्थम्। ஆத்ம தத்துவ ஜானம் தான் மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்லிட்டாரா. அதாவது ஆத்மா தெரியும், ஆனா ஆத்ம தத்துவம் தெரியாது. ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு, அதுக்கு தத்துவம்னு பேரு. அது நமக்கு தெரியாது. அத வேதாந்தம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது தெரிஞ்ச ஆத்மாவை தான் அது சொல்லிக் கொடுக்கறதுன்னு நினைக்க கூடாது. தெரிஞ்ச ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாததாக இருக்கு, அது சொல்லிக் கொடுக்கறதுன்னு இருக்கு. அது தெரிஞ்சதால் அதனுடைய அஜானத்தினால வந்த பந்தம் விட. ஆனா ஆத்மஞானங்கிறது அவசியம் வேண்டியதுதான். அது ஒரு பிரயோஜனம் உள்ள விஷயம்தான். அது அவசியம் பிரதிபாதனம் பண்ணி சொல்லி முடித்தாங்க. இப்ப இந்த ஆத்ம தத்துவத்தை, அதாவது ஆத்மாவுடைய தத்துவம் உண்மையான ஸ்வரூபம், அதை நமக்கு போதிக்கக்கூடிய வாக்கியம் எது வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டா, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வேதாந்த மகாவாக்கியமேவ பிரமாபகம். தத்துவசிக்கிறது உபதேச வாக்கியம். உபதேசம் எல்லா விசாரமா தெளிவு முடிச்சுட்டு நீங்க அதுதான் அப்படின்னு. அப்போ அதுங்கிறது அங்க பிரம்மம். நீங்கிறது கேட்டுக்கிறது வாக்கு சொல்றதுனால ஜீவன். அவனுக்கு பண்ற உபதேசம் தானே எல்லாருக்குமே உபதேசம். அதனால ஜீவனை பார்த்து பிரம்மன் தான் அது அப்படின்னு உபதேசம் பண்ணி கொடுத்தார். அப்ப இதுல இருந்தாலும் நமக்கு அந்த ஆத்மாவுடைய தத்துவம் தெரியாது. ஜீவன் பிரம்மம்னு யாருக்காவது தெரியுவான்? தெரியாது. சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். அதனால இந்த வேதாந்த மகாவாக்கியமானது நமக்கு ஆத்மாவுடைய தத்துவத்தை தெரிவிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி பாருங்க, அது என்னதுன்னா அனுபவம் யாருக்கு வருதோ அவனுடைய வாக்கியம். அவ உபதேசம் பண்றா, புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கிறான்? அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுப்பான். நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் பிரம்மம்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அவன் புரிஞ்ச இழியும் அந்த கிருத்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அது ஆத்மான மேலாவே அகம் பிரம்மாஸ்மி. உபதேசத்தினாலே அது ஆத்மஸ்வரூபத்தை நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப இந்த மகாவாக்கியங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபமானது பிரம்மந்தான் அப்படின்னு தெரியும். அது நமக்கு தெரியாத விஷயம். அதை சொல்லிக் கொடுக்கிறது வேதாந்த மகாவாக்கியம். அதனால இதை சொல்லிட்டார். ஆத்ம தத்துவத்தை பரமாபகம், அதாவது சரியானபடி தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் எதுன்னு கேட்டா, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வேதாந்த மகாவாக்கியமேவ. மகாவாக்கியம் தான் நமக்கு ஜீவனுடைய நிஜமான தத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அதுதான் பிரமாணம் தான். சரி, அப்ப அந்த வாக்கியத்திலே நான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா, வாக்கியத்திலே நம்ம எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? அதுல வாக்கியத்துல உள்ள பதங்களை பார்க்கணும். அந்த பதங்களுடைய அர்த்தம் தெரியும். அது தெரியாம நமக்கு வாக்கியம் முடியாது. அதனால வாக்கியத்துல உள்ள பதங்களுக்கு முதல்ல அர்த்தம் தெரியாதான், இந்த பதார்த்த ஜானம் இருந்தால்தான் வாக்கியார்த்த ஜானங்கிறது வரும். அது வாக்கியம் தானே, தானே. ஏதாவது இந்த வாக்கியம் சொல்றாங்கன்னா அந்த வாக்கியத்துல ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, ரெண்டு பதத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு சொன்னா கூட என்ன சொல்றாங்க புரியலையா, வாக்கியார்த்தம் புரியலைன்னா. அதனால இந்த வாக்கியத்துக்கு பதார்த்த ஜான துவாரா பிரமாதம். வாக்கியம் எப்போதுமே
வாக்கியார்த்தத்தை எப்படி போதிக்கணும் அப்படின்னு கேட்டா முதல்ல அந்த வாக்கியத்தில் உள்ள பதம் பதார்த்தம் தான் தெரியணும். அப்பதான் அது வாக்கியார்த்தம் போட்டு வர முடியும். அப்படியானா இந்த மகா வாக்கியத்தை பிரமாணம் சொன்னோமே, மகா வாக்கியத்துல என்னென்ன பதங்கள் இருக்கு, அந்த பதங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சாதான் மகா வாக்கியம் என்ன சொல்றதுன்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கணுமே ஒரு கேள்வி. அந்த கேள்வியிலே இன்னும் ஒரு கேள்வி சின்னதாக லோகத்துல ஒரு வாக்கியத்தை சொல்றாங்கன்னா அந்த வாக்கியத்துல உள்ள பதங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியுது. இப்ப சொன்னத்துல இருந்தா தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது, முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் என்ன சொல்றான்னு புரியும். பதமும் பதார்த்தமும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த தெரிஞ்ச பதங்களை வச்சு நம்ம வாக்கியம் அமைப்பான். அந்த வாக்கியத்தினாலே இவருக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆனா மகா வாக்கியத்திலே எந்த பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த பதங்களுடைய அர்த்தத்தை நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா லோகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. இங்க வழி இருந்தா பரவாயில்ல, இல்லை அப்ப என்ன பண்றது? அப்ப சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியா போச்சு. இந்த பதார்த்தங்களையும் அந்த சாஸ்திரமே தெரிவிக்க வேண்டியிருக்கு. நமக்கு பதமும் தெரியாது, பதார்த்தமும் ஒன்றும் தெரியாது. இந்த மகாவாக்கியத்துல பதார்த்தமே முதல்ல தெரியாது. அவங்க எப்படி வாக்கியார்த்தம் தெரிஞ்சுக்க முடியும்? லோகத்துல தெரிஞ்சுக்க வழி சரியா இல்லை. ஆகையாலே அந்த சாஸ்திரமே என்ன பண்றது, முதல்ல பதார்த்தத்தையும் தெரிவித்து விடுறது. சொல் பதார்த்தம்னா என்னது, எதை சொல்லி சொல்லுவோம், எதை ஸ்ருதி தற்பதத்தாலே சொல்றது அப்படிங்கிறதையும் அதே சொல்லி கொடுக்குது. முன்னாடி பின்னாடி இதை விசாரம் அதுலயும் அந்த பதத்தினுடைய சத்தியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்னங்கிறதே இதுவும் சொல்லிவிட்டா. இதெல்லாம் ஸ்ருதி சொல்லி கொடுத்த வழியில நம்ம புரிஞ்சிருந்தோம்னா அப்ப மகா வாக்கியார்த்தம் ஏன் அது இல்லாட்டா அது சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டுட்டான். அதனால அததான் சொல்ற வாக்கியங்க பதார்த்த ஞான துவாரா ஏவ ஞாபகம். வாக்கியமானது பதார்த்த ஞானம் இருந்தால்தான் பாச்சார்த்தத்தை போதிக்க முடியும், பாச்சார்த்த போஷகம் ஆகும். அப்படிங்கிறதுனாலே இது பதார்த்தயோகோ பிரகிருத வாக்கியார்த்த அனுகூலயோகோ அந்யதா அசித்தத்வாத் தௌ அபி சாஸ்திரேயைவ பிரமாதத்தை ரூப ஆகவனியாதி பதார்த்தம். இந்த வாக்கியத்துல தத்துவமத்தின்னு வாக்கியத்தை எடுத்துட்டோம். அப்ப தத்துன்னு ஒரு பதம் இருக்கு, தொங்குன்னு இருக்கு. இது நிஜமாவே லோகத்துல கூட அப்படிதான். நீங்க ஏதோ ஒரு வாக்கியத்துல நீ அதுதான்னு ஒரு வாக்கியத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு புத்தகத்துல உள்ள பிள்ளை ஒண்ணும் தெரியாது, நீ அதுதான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சு கொள்ள ஒன்றும் புரிய முடியாது. யாரை பார்த்து யாரு சொல்லியிருக்க, இப்ப வேதாந்த வரையில் போக வேண்டியது இல்லை, சாதாரணமா நீ அதுதான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எங்கேயோ பார்க்கிறீங்க, உன்ன பிள்ளை தெரியல, அது மாத்திரம் தான் எழுதிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க முடியல. இந்த யாரை பார்த்து யாரு சொன்னா என்ன நீ அதுதான்னு சொல்லிட்டு அது எது, இந்த நீர் எது, யாரை பார்த்து இருக்கா தெரியாத பதார்த்தம் தெரியாததான் இங்க குழப்பம். அதனால அதே மாதிரிதான் நீங்க வரும் பதார்த்தம் தெரியாதான் தத்துவங்கிற வாக்கியத்தை அர்த்தம் தெரிய முடியும். அப்ப அந்த தத்துவம் பதார்த்தம் இருக்கு, அது பிரகிருத வாக்கியார்த்தத்துல, அந்த மகா வாக்கியார்த்தத்துல அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த பதார்த்தங்கள் இருக்கு, அது அந்நியதா அசித்தத்வா. ஸ்ருதியை விட்டால் வேறு ஒரு பிரமாணத்தினாலே அது நமக்கு தெரிவதில்லை, சித்தமாக இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அதையும் அந்த பதார்த்தத்தையும் அந்த ஸ்ருதிதான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாஸ்திரேயனைவர் தௌ அபி பிரமாதம். பதார்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்து வாச்சார்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது அந்த ஸ்ருதி. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். யூபா ஆகவனிய ஆகவனியாதி பதார்த்தவசி யூபை பசுபத்னாதி. வெறும் கிரௌத கர்மாவில் தான் உபயோகம். ஆகவனியத்துல ஹோமம் பண்றான்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது ஆகவனி சந்திச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த ஸ்ருதியை விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டு நீங்க லோகத்துல தேடி பார்த்தேன்னு வச்சுருந்தோம் ஒண்ணும் கிடையாது. இந்த அதெல்லாம் இங்க வரவே இல்லை, ஆகவனியும் யூபம் இதெல்லாம். அப்படி இருக்கிறது இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா
ஒன்றும் தெரியாது. சில சமயம் இப்படி கூட ஆகும். நம்ம ஏதோ டிக்ஷனரி எல்லாம் பார்த்து ஒரு பதத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த பரியாயத்தை தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் அது பதார்த்தம் தெரிஞ்சதுன்னு ஆகாது. இதுக்கு நான் என்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன்னு கேட்டா, பச்சதி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓதனம் பச்சதி அப்படின்னா என்ன? சாதம் சமைக்கிறான் அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல குழந்தை கூட பண்ணி தெரியுது. பாகம் பச்சதி அப்படின்னு சொன்னா சத்துதான் இருக்குது அர்த்தம் அப்படின்னு எழுதி சொல்றான், சொல்லவும் சொல்றான். அப்ப அவனுக்கு இந்த பாகம் பச்சதிங்கிற அர்த்தம் தெரியும்னா அவனுக்கு சமையல் பண்ண தெரியும்னு அர்த்தம் ஆகுமா? இந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியுன்றதுக்காக அவனுக்கு அந்த பாகம் என்ன தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பதத்துக்கு பரியாயம் அவனுக்கு தெரியும். பார்த்தா இது என்ன பண்றான்னு கேட்டா சொல்ல தெரியும், சமையல் பண்றாங்க. சரி, அவனுக்கு தெரியறது இல்லையோ, நீதான் பண்ண அப்படின்னு சொன்னான். அவனால பண்ண முடியாது, இல்லையா? அவனுக்கு தெரியாது. அப்ப என்ன தெரியுது அவனுக்கு? என்ன தெரியுது? போதனம் பద్ధதினா என்ன என்ன தெரியுதா? அவன் இந்த பதத்தால் எவ்வளவு தெரிஞ்சுக்கப்படுதோ அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருக்கான். பார்த்தபடி செய்யறது எப்படியோ அது விஷயம் தெரியாது. அந்த மாதிரி தத்து சுவங்கிற பதம் நமக்கு லோகத்துல பிரசித்தமா இருக்கு. தத்துனா அதுன்னு அர்த்தம் அப்படின்னு யார வேணாலும் சொல்லுவாங்க. அதுன்னு எது அது சொல்லுவாங்க. சுவம்னா நீனு, இல்ல யார பார்த்து சொல்றது நீனு அப்படிங்கிற தெரியணும் இல்லையா? அது தெரியாது. இந்த பதத்துக்கு பரியாய பதம் நம்ம சொல்ல தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அது எதுதான் தெரியும், அர்த்தம் தெரியாம இருக்கு. அப்ப அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஸ்ருதி வருது. அதுக்கு உதாரணமா யூப ஆகவனிங்க அப்படின்னா, யூப அந்த ஆகவனிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு அக்னிப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அது ஒரு அக்னினா எந்த பிடிக்கிறது? ஓஹோ அக்னி, சரி, அதோட முடிஞ்சு போச்சு. அது இந்த சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அக்னியாக்கும் அப்படிங்கிறது நான் எப்படி தெரிகிறதுனா தெரியும். இது சாஸ்திரம் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா லோகத்துல அதுக்கு உபயோகம் இல்லாத விஷயமானதுனால அது அந்த விஷயத்துல விவகாரம் இல்லை. ரூபகாங்கிறது பதி நிபந்தனத்துக்காக யாகத்துல உபயோகப்படக்கூடிய ஒரு காஷ்டம். அந்த காஷ்டத்தை இத்தனை சம்ஸ்காரங்கள் பண்ணினாதான் அது யூகங்கள் பேர் வரும், இல்லைன்னா வெறும் கட்ட. அது எப்படி தெரியுது? சாஸ்திரத்தாலும் தெரியும். நமக்கு தெரியாதே பார்த்தாக்கா தெரியாது. ஆகையால இந்த யூப ஆகவனியாதி பதார்த்தங்கள் எப்படி சாஸ்திரத்தினாலேயே போதிக்கப்பட்டு சாஸ்திரமே அந்த யூபத்தை வச்சு என்ன பண்ணணும், ஆகவனியத்துல என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விதிக்கிறதோ, அதே மாதிரி மகா வாக்கியத்துல உள்ள தற்பதம் தொம்பதம் பற்றி என்ன அர்த்தங்கிறதையும் சாஸ்திரமே பதார்த்தத்தையும் போதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐக்கியத்தை போதிக்கிறது, மகா வாக்கியார்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னு திருஷ்டாந்தத்தை. அப்படியானா எனக்கு அந்த பதார்த்தம் தெரியறதுக்கு எந்த ஸ்ருதி எனக்கு உபயோகப்படும், எந்த ஸ்ருதி நமக்கு பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்ப காண்பிக்கிறார். இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி இத்தியாத்யாக சிருஷ்டியாதி ஸ்ருதயः தத்பத வாக்கியார்த்த சமர்ப்பிதாக. தத்துங்கிற பதத்தை எடுத்துப்போம், தத்துவமசிங்கிறது தத்பதத்தை எடுப்போம். தத்தத்தை இங்க எதை சொல்றது அப்படின்னு கேட்டா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி எப்ரயந்தி அபிசங்கிசந்தி தத் விஜிஞானத்த தத் பிரம்மேதி அப்படின்னு உபதேசம். லட்சணத்தை சொல்லி கொடுத்தார், பிரம்ம லட்சணத்தை. அந்த இடத்துல எதிலேருந்து இந்த சமஸ்த பிரபஞ்சமும் உண்டாகிறதோ, எதுனாலே இது எல்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கோ, எதுல போய் அடைஞ்சிடுறதோ லய காலத்துல, அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஒரு லட்சணத்தை தடஸ்த லட்சணத்தை சொல்லி கொடுத்து, இந்த லட்சணத்தோட எது இருக்குமோ அதுதான் பிரம்மம். அப்படின்னா எனக்கு தெரியாதேன்னு எதிரே இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னு தெரியாது. அப்போ அதையும் சொல்லி கொடுக்கணும். இந்த லட்சணத்தை சமன்வயம் பண்ணி காமிக்கிறதும் ஸ்ருதியுடைய வேலையா போயிடும். அதனால ஸ்ருதி என்ன பண்றது, ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பிரம்மத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாதானே நம்ம லட்சண சம்பந்தம் பண்ண முடியும். இல்லையா நாம என்ன கேட்டோம், எதிரில் இந்த பிரபஞ்சம் வந்தது அப்படின்னு இல்லையா? அதனால அதையும் ஸ்ருதியை சொல்லி கொடுக்குறது, லட்சணத்தை சொல்லி கொடுத்து லட்சணத்தை எப்படி சமன்வயம் பண்ணி கொடுக்குறது, எங்க சமன்வயம் பண்ணங்கிறதும் அந்த ஸ்ருதியுடைய வேலையா கொடுத்தோம். நம்மளால
பண்ண முடியாதுங்கிறதான் அது பண்ணி கொடுக்குறது. ஆக சிருஷ்டியாதி சிருஷ்டையா இந்த சிருஷ்டி சிருஷ்டிகள் வேதாந்தத்துல எங்க வந்தாலும் சரி அது பிரம்ம சப்தார்த்தத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கிறார். சிருஷ்டி எப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்றது அது தாற்பயம் இல்லை. இந்த சிருஷ்டி எதிலிருந்து வந்ததோ அது பிரம்மம், சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம், அதுதான் தற்பத வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தது அந்த சிருஷ்டி எல்லாமே. இதெல்லாம் தற்பத வாக்கியார்த்தத்தை சமர்ப்பிக்காக சிருஷ்டியில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் எல்லாமே சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான் தற்பதத்துக்கு வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். சத்தியம் ஞானமனந்தம் இத்தியாது லட்சியார்த்த தற்பத லட்சியார்த்தம். தற்பதத்துக்கு வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படின்னு ரெண்டு உண்டு. வாக்கியார்த்தம் சொல்லும் போது ஜெகத்காரணத்துவாதி ஜெகத்காரணத்துவம் என்ன சர்வஜத்துவம் சர்வசக்தி போக்குவரத்து இத்தியாதி தர்மங்களோடு சேர்ந்த ஒரு ஈஸ்வர ஸ்வரூபம், இதெல்லாம் தற்பத வாக்கியார்த்தம். அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துல சத்திய ஞான அனந்த ரூபமாக இருக்க ஈஸ்வரன் சொல்லிட்டோம்னா அனந்தத்துவம் இங்க வராது. அனந்தம்னா வஸ்து பரிச்சேதம் வந்துடும். ஈஸ்வரன் சொன்னாலே யாருக்கு ஈஸ்வரன்? ஜீவன்களுக்கு தானே ஈஸ்வரன். அப்படின்னு சொல்லும்போது ஜீவன்கள் தனியா இருந்தா தான் அவனை ஈஸ்வரன் சொல்லணும். இவாறெல்லாம் கட்டுப்படுத்தி தனக்கு அரைச்சி வச்சிருக்கான், நியமனம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா நியமனம் பண்றவனும் யார நியமனம் பண்றானோ அவளும் ஒன்னா இருக்க முடியாது, வேறையா இருக்கு. அப்போ வஸ்து பரிச்சேதம் ஜீவன்களை தனியா வச்சிருந்தா தான் அவன் ஈஸ்வரனை சொல்ல முடியும். ஆகையால அந்த வஸ்து பரிச்சேதம் அனந்தத்துவம் நேரம் வராது. அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம். நான் ஒரு சில உபாதிகளை கூட்டி அவனை ஈஸ்வரன் சரி தனியாப்படுத்தி ஜீவன்களை காட்டிலும் ஜீவன்களுக்குலாம் அவன் ஈஸ்வரன் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன் பேரத்தை உண்டு பண்ணி. ஆனா அந்த உபாதியை விட்டுட்டு அவனுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோமானா அப்ப எப்படி இருக்கும்? அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். இதுதான் லட்சியார்த்தி. இதெல்லாம் ஆக இப்படியாக ஸ்ருதியேதான் ரெண்டையும் சொல்லிக் கொடுக்குறது. சத்தியார்த்தம் லட்சியார்த்தம் இது ரெண்டையும் சொல்லிக் கொடுக்குறது. அதே மாதிரி தொம்பதார்த்தம் எடுத்துட்டோம்னா தொம்பதார்த்தத்தை வாக்கியார்த்தம் என்ன லட்சியார்த்தம் என்னன்னு சொல்லிக் கொடுக்குறது. எப்படி தேவம் ஜாகிரத்வப்ன சுஷுப்தியாதி சிருஷ்டயா தத்யதா மகாமத்ஸ்யா உபே கூலே அனுசஞ்சரதி பூர்வங்காபரஞ்ச ஏவமேவாயம் புருஷः ஏசௌ உபௌ அந்தௌ அனுசஞ்சரதி ஸ்வப்னாந்தஞ்ச புருஷாந்தஞ்ச இத்தியாத்யாக தொம்பத வாக்கியார்த்தஸ்ய சமர்ப்பிதா. இந்த மாதிரி சுருத்திகள் இருக்கு. அதே இருக்கு ஜாகிரத்து சொப்னம் சுசுப்தி இது எல்லாத்தையும் சொல்றது இல்லையா? ஜீவனுக்கு இருக்குன்னு ஊத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் சொப்னம் பார்க்கிற நிலை வருது, அதுக்கப்புறம் சுசுப்தி வருது. இத நிரூபணம் பண்ணக்கூடிய சுருத்திகள் இருக்கு. அப்ப இந்த சுருத்திகள் தான் என்ன சொல்றது? ஜாகரம்னா இப்படி ஆகும், சொப்னா இப்படி ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது வரல. இந்த நிலைகள் யாருக்கு உண்டோ அவன் தான் ஜீவன். இந்த நிலைகள் ஒரே சமயத்துல இருக்காது. ஒண்ணு போய் ஒண்ணு வரும், அதுதான் வரும். முடிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா தூங்கல, முடிச்சுட்டு இருக்கான். தூங்கலுக்கு போயிட்டு இல்லை. அப்ப இந்த நிலை ஒண்ணு போய் இன்னொன்னு வரும். அப்ப போயிட்டு வரக்கூடிய நிலைகள் யாருக்கு வருதோ அவன் பிடிக்கணும். அவன் தான் இந்த ஜீவன். இந்த ஜாகிரத் சொப்ன சுசுப்திங்கிற அவஸ்தைகள் யாருக்கு உண்டோ அவன்தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம புரியும். இது சுருத்தி சொல்லி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இது போயிட்டு வருதுங்கிறது மகாமத்திய திருஷ்டாந்தத்தை கொடுத்து சுருத்தியை உற்பாதனம் பண்றது. மகாமத்தியம்னா நதியில ஒரு பெரிய மத்தியம் இருக்கு. அந்த மத்தியமானது அது சுயேட்சையா இந்த கரையில அந்த கரைக்கு வருது, அந்த கரைக்கு எங்க போறது இதான் பண்ணிட்டே இருக்கு, போயிட்டு வந்துட்டே இருக்கு. போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் அது என்ன சம்பந்தப்பட்டதான்னு கேட்டா சம்பந்தப்பட்டது இல்லை. அப்படி எதுக்காக போயிட்டு வருதுன்னு சொன்னா ஒரு அத்தியாசம் தான் சொல்லணும். இங்கேருந்து அங்கேருந்து இங்க போனா அங்க ஏதாவது கிடைக்கும்னு சொல்லணும், அங்க போனா இது ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி திருஷ்டாந்தத்தை கொடுத்து சுருத்தி என்ன சொல்றது? இந்த ஜீவன் இருக்கு, இது ஜாகிரத அவஸ்தையிலிருந்து சொப்னாவஸ்தைக்கு போகுது. சொப்னாவஸ்தையிலிருந்து மறுபடியும் ஜாகிரத அவஸ்தைகள் சுருத்தி அவஸ்தைகள்லாம் போயிட்டு அப்புறம் திரும்பி வருது.
இதே மறுபடியும் அங்கே வருது. இது இது சரியா வரலைன்னு சொல்லி அங்க போறது, அது சரியா வரலைன்னு சொல்லி இங்க வருது. போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஆக ஏதம் உபௌ அந்தௌ அனுசரிஞ்சகதி சொப்னாந்தஞ்சு உண்டாந்தஞ்சு. அதாவது சொப்னத்துக்கும் சொப்னத்துக்கு போயிடுது. அவர் சொப்னத்துல இருந்து வருவதில்லை, அவர் திரும்பி இங்க வந்துருது. போயிட்டே இருக்கிறது இல்லை. இது போய் அது வருது, அது போய் இது வருது. இப்படியாக இருக்கு. இதுதான் தொம்பத வாக்கியம். இப்படியே சொல்லி கொடுக்கணும்னா, இதை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா ஜீவன்னா யாரு அப்படின்னு கேட்டா, நீனா யாருன்னா நான் தான் அப்படின்வான். நான் தான் அப்படின்னு சொன்னா அவன் சரீரம் எல்லாத்தையும் சேர்த்து நான் போட்டுட்டான். ஆக சரீரத்தையும் சேர்த்து இதுதான் நான். ஏன்னா சரீரம் இல்லாம ஆத்மாவை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க முடியாது, அவனால புரிய முடியாது. அதனால மொத்த சரீரத்தையும் சேர்த்து போட்டு இதுதான் நான் அப்படின்னு தான் நம்ம வச்சுருக்கோம். இங்க அந்த எடுத்துக்கூடாது. அப்படி தெரியறதுக்கு சரீரம் எதிர்த்தமாக இருக்கிறதுதான் ஜீவன், சரீரம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சுத்தியம். இத்தியாத்தியாக சொம்பத வாக்கியார்த்தத்தை சமர்ப்பிக்காக. இந்த சுத்தியெல்லாம் நம்ம நல்லா அபியாசம் பண்ணோம்னா நமக்கு சொம்பதார்த்தம் தெரிஞ்சுக்கணும். இது சொம்பத வாக்கியார்த்தம். அதோட லட்சியார்த்தம் பாருங்க. யோயம் விஜயானமய பிராணேஷோ ஹிருத்யந்த ஜோதி புருஷா யோங்க நதிருஷ்டேர் திரஷ்டாரம் இத்தியாதயத்து லட்சியார்த்த. சொம்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இதுகள். யோயம் விஜயானமய பிராணேஷுங்கிறது பிரதாரண்யத்துல இவர் கேட்கிறார். கதமம் ஆத்மி ஆத்மாவை பத்தி தான் என்ன சொல்லுவார். இப்படி சொல்றதுக்கு எது ஆத்மா, இதெல்லாம் நிறைய கலந்து கிடக்கு. இந்திரியன் மனசு அது இது இது எல்லாம் இதுல எது ஆத்மான்னு கேட்டார். அப்போ அவர் என்ன பிரிச்சு பார்க்கணும். கலந்து இருக்குன்னு சொன்னாலே எனக்கு ஏதோ தெரியுது, தெரியாம இல்லை, ஆனா விவேகம் தான். அப்போ என்ன இந்த பதிலானது அந்த விவேகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப என்ன பண்றது, எது அனாத்மாவோ அதுல இருந்து பிரிச்சு ஆத்மஸ்வரூபத்தை செய்து கொடுக்கறதுக்காக இந்த பதில் யோகம் விஞ்ஞானமய பிராணேஷு எந்திரத்தியோக புருஷா. விஞ்ஞானமயா அப்படின்னு சொல்லிட்டார், ஞான ஸ்வரூபமா இருக்கு. அதே சமயத்துல ஹிருதி அந்தர்ஜோதி, அந்தஸ்கரணத்துக்கு ஹிருதயம் ஸ்தானம். அதனால ஆத்மா எங்க இருக்கு இந்த சரீரத்துல கேட்டா ஹிருதயத்துல இருக்கு. ஹிருதய ஆத்மான்னு உபனிஷத்து. ஆத்மா எங்க இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சரீரத்துல அதனுடைய ஸ்தானம் எதுன்னு கேட்டா ஹிருதயம் அப்படின்னு. ஆனா அந்த ஹிருதயத்துல இருக்கு அந்தர்ஜோதி. அந்தர்ஜோதினா பாஹ்ய பிரகாசம் இருக்கு வேண்டியதே, அதுவே ஸ்வரூப பிரகாசம், ஸ்வரூப பிரகாசமா இருக்குங்கிறது அந்த நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஆக ஸ்வரம் பிரகாசமா இந்த லட்சணத்தை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அது சரீரம் இல்லை, மனசு இல்லை அப்படின்னு தெரியும். மனசெல்லாம் கூட தானா பிரகாசிக்கக்கூடிய வசதி இல்லை. இந்த ஆத்ம ஜோதிஷத்துல அது பிரகாசித்து வருது, இது பட்டதுனால இல்லையா. அதனால மனசு இல்லை, இது வேறன்னு தெரியுது. அதனால இது லட்சியார்த்தத்தை சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பட்சியே, இது கூட பிரதாரண்ய சொல்லிதான். இந்த பிரதாரண்யத்துல ஆத்மாவை காண்பேன்னு கேட்டார் யாஜ்ஞவல்கிய பார்த்து. ஆத்மாவை காண்பேன்னு சொன்னா அவர் சொன்னார், யோசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்தும் அத்தியதி, இந்த இதெல்லாம் இல்லை. ரெண்டு தடவை கேள்வி வருது இதே கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி வந்துடுறார். எல்லா தர்மமும் இல்லாதது, பசிதாகம் அதுக்கு கிடையாது, இருக்கிறதாக தோணலாம், ஆனா அதுக்கு பசிதாகம் கிடையாது. இந்த ஜரா மிருத்து கிடையாது, சோகம் மோகம் கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆத்மாஸ்வரூபம் போன்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு சாமி தெரிஞ்சு சொன்னா போறாது. அப்பன கொண்டு வந்து இருக்கு, இதுதான் ஆத்மான் அப்படின்னு. அப்படி ஆட்டை வச்சு வச்சுன்னா அது கொண்டு இருக்கும், பாயிருக்கும், சாதுவா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னா சொன்னா போறாது, வர்ணிச்சா போறாது. வேற கொண்டு அப்படின்னு அதுக்கு அஜ்ஜம் வச்சிருக்கிறார். முடியாதுப்பா, மாற்றம் கொண்டு முடியாது. ஏன்னா பாக்குறவன் யாரு, அவன் தானே ஆத்மா. அவன் கேட்டா கூட அவனை கொண்டு நிறுத்தினா எப்படி பண்ண முடியும்? உனக்கு முன்னாடி உன்னை கொண்டு நிறுத்தணும்னா எப்படி நிறுத்த முடியும்? முடியுமா? திரஷ்டாரம் திருஷ்டிய பார்க்கக்கூடிய அந்த திரஷ்டா ஆத்மா இருக்கானே, சாட்சி ஸ்வரூபம், அவனை போய் நீ பார்க்க முடியாதுப்பா. ஏன்னா பார்க்கிறவனே நீதான். அப்ப என்ன பண்றதுன்னா அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல என்னாச்சு, இதுல அந்த திருஷ்யாம்சத்தை சர்வதா கழட்டி வெளிப்பட்டு வெறும் சைத்தன்யாம்சம் லட்சியார்த்தம். இதுக்கு அவசியாவது அவசியம் கிடையாது. ஜாகிரத சொப்னாவஸ்தையோட சம்பந்தப்படாத சைத்தன்யம்.
முன்னாடி சொன்னது வாக்கியார்த்தத்துல எல்லா அவஸ்தையும் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப பார்த்தா லட்சியார்த்தத்துக்கு அவஸ்தை தான் கையில வருது. உறவத்தில் சிந்தனை இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக, இந்த லட்சியார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நமக்கு இந்த சொல்லிகள்லாம் உபயோகப்படுறது. இப்படியாக தற்பத தொல்பதம் இந்த 2 பதத்துடைய வாக்கியார்த்தம் லட்சியார்த்தத்தை மனசுல நான் வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மகா வாக்கியத்துக்கு பிரதமம் அவாந்தரவாக்கிய அனுபூதையோகோ சுத்தயோகோ ஜீவ பிரம்மணோகோ தத்துவமஸ்யாதி வாக்கியே முக்ஷார்த்த அன்வய அனுபவத்தியா லட்சணையா ஸ்மரணம். வாக்கியத்துடைய பிரபாவமே எப்படின்னு கேட்டா, முதல்ல வாக்கியத்தை கேட்ட உடனே அதுல என்ன வாக்கியம்னா என்ன பதங்கள் தானே, இந்த பதங்கள் காதுல இருக்கும். பதங்களை கேட்ட உடனே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பதமா இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்துடும். தெரிஞ்ச பதமா இருந்தா, தெரிஞ்ச பதம் எது சொல்றது, எந்த பதத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே தெரியுமோ அதுதான் தெரிஞ்ச பதம். இல்லையா? புதுசா தெரியாத பதமே எதை சொல்லுவோம், அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்னா இது தெரியாத பதமா இருக்கு அப்படின்னு. தெரிஞ்ச பதம்னா எந்த பதத்துக்கு அர்த்தம் முன்னாடியே தெரியுமோ அதுதான் தெரிஞ்ச பதம்னு சொல்லுவேன். அப்ப அந்த தெரிஞ்ச பதமா இருக்கிறதுனால நமக்கு அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்துடும். இதுதான் ஸ்மரணம்னு சொல்றோம். இது நமக்கு மகா வாக்கியத்திலே அர்த்தம்னு கேட்ட உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, வாக்கியார்த்தம் இல்லை, லட்சியார்த்தம் வரணும். லட்சியார்த்தம் 2 சொல்லி கொடுத்தாலும் இல்லையோ, இந்த லட்சியார்த்தம் இந்த பதத்தை கேட்டு ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னா அது முன்னாடி தெரிய விடாதானே வரும். தெரிஞ்ச விதத்துல இருந்தான அர்த்தம் இருக்குது. அதனால இந்த அவாந்தர வாக்கியங்கள் இருக்குது, சொன்ன வாக்கியங்கள்லாம் இருக்கு. வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சுத்தி வாக்கியங்கள் இருக்கு. அதுக்கு அவாந்தர வாக்கியம். 2ஐயும் கேட்டு அவேத சொல்லக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம் அப்படின்னு வேதாந்தத்தை போட்டுக்காரு. இந்த மகா வாக்கியம்னா அது அவாந்தர வாக்கியம். இந்த அவாந்தர வாக்கியம் மூலமா இந்த பதார்த்தத்தை எவன் தெரிஞ்சிருந்தானோ, இப்ப இவனுக்கு இன்னும் இதை கேட்ட உடனே ஞாபகம் உண்டு. மகா வாக்கியத்தை அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பதமாக தெரிஞ்ச பதமாச்சுன்னா ஆஹா இதுதான் அப்படின்னு மனசு ஞாபகம். அப்படின்னு சொல்றேன். பிரதமம் அவாந்தர வாக்கிய அனுபூதையோகோ சுத்தயோகோ ஜீவ பிரம்மணோ. இந்த அவாந்தர வாக்கியங்களை கேட்டு அதுவே அர்த்தம் புரிஞ்சுருக்காங்க. சுத்தமான லட்சியார்த்தத்தை, லட்சார்த்தமும் புரிஞ்சுருக்கான், சத்தியார்த்தம் புரிஞ்சிருக்கான், 2மே புரிஞ்சுருக்கான். அனுபவம் ஏற்பட்டு போச்சு. அனுபவம்ல வெறும் சாப்த அனுபவம் இல்லை, இது பிரத்யக்ஷ அனுபவம்னு நினைச்சிருப்பாரு. இது சப்தத்தால வரக்கூடிய அனுபவம், பரோட்ச அனுபவம். இது அப்புறம் தத்துவமஸ்யாதி வாக்கு. அந்த தத்துவமசி வாக்கியத்துல அந்த வாக்கியார்த்தத்தை எடுத்துட்டா அவேதம் ஒட்ட மாட்டேங்குது. வாக்கியார்த்தத்தை இப்ப என்னாச்சு, அந்த ஜாகிரஸ்வப்ன சுசுப்தி இத்தியாதி அவசியங்கள், அப்புறம் சம்சாரிக்கும் அல்பரிக்கும் போக்குவரத்து எல்லாம் இருக்கக்கூடிய இதுக்கு விபரீதமா இருக்கக்கூடிய சர்வஜகத்தாரணத்துவாதிகள் சர்வஜத்துவம் சர்வசத்தியத்துவம் இப்படி உள்ள அந்த பரமேஸ்வரன் தான், இந்த அல்பஜன் அந்த பரமாத்மா தான், சர்வஜன் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்டாலே விருப்பமா இல்லை. அப்ப இது இப்படி சொன்னா இது ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல யாருமே வாங்கிக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதுதான் அதுக்கு பத்திக்க முக்கியார்த்த அன்வய அனுபவத்தியா. இந்த சத்பதம் தொல்பதம் இது 2க்கும் இந்த வாக்கியார்த்தம் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வாக்கியார்த்தத்தை வச்சிருந்து பார்த்தா இங்க வரமாட்டேங்கிறது, அங்கே வரமாட்டேங்கிறது, சேர மாட்டேங்குது. என்னதான் பண்ணலாம்னா, வாக்கியார்த்தம் சேராத வாக்கியத்திலே லட்சியார்த்தம் எடுத்துக்க வேண்டியது வெங்காயம் கோஷா. கோஷகாங்கிறது குடிசையில வச்சுக்கோம், வாசம் பண்ணக்கூடிய ஸ்தானம். இது கங்கையில இருக்கு அப்படின்னு இந்த வாக்கியத்தையும் தெரியுது. கங்கையில சரி நதியை எடுத்துக்கிட்டோம்னா கங்கால ஸ்நானம் பண்றதுக்கு வெங்காயம் சொன்னா நதி தானே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நதியில குடிசை இருக்குன்னு சொன்னா நம்ம மனசை எடுக்க மாட்டேங்குது, அது இருக்க முடியாது இல்லையா? அதனால இப்ப என்ன பண்றோம், முக்கியார்த்த அன்வய அனுபவத்தை இருந்தது. சத்துன கங்கை சொன்னா கங்கை தீரம், கங்கைனா கங்கைக்கு பக்கத்துல அந்த இடத்துல அப்படின்னு இல்லையா? அதுதான் லட்சியார்த்தம். அப்போ முக்கியார்த்த அன்வயம் வரலேன்னு சொன்னா அந்த முக்கியார்த்தத்தை ஒதுக்கிட்டும் நம்ம வேற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு அர்த்தம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், இந்த சர்வஜத்துவம் கிஞ்சிஜத்துவம் இந்த விசேஷங்கள்லாம் வச்சுட்டு நாம பார்த்தோம்னா அபேதான்மயம் வரமாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு லட்சியார்த்தம் முன்னாடி சொல்லி கொடுக்குது, இதான் லட்சியார்த்தம், அதை எடுத்துக்க வேண்டியது.
பதார்த்தத்திலே அந்த சரீரம் மனசு வரை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய பாகத்தை எடுத்துக்க வேண்டியது. எடுத்துன்னா அது வெறும் சைதன்யமா இருக்கும், அது வேற ஒன்றும் கலப்பு இல்லை. அதே மாதிரி அந்த தற்பதார்த்தத்திலையும் சிறக்காரணத்தும் சர்வஜியத்தும் அப்படிலாம் வந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எடுத்துட்டோம்னா பாக்கி என்னன்னா வெறும் சைதன்யம் தான். இந்தியாவுதான் இருக்கு, அந்தியாவுதான் இருக்கு லட்சார்த்தம். இப்ப சரி ரெண்டும் ஒண்ணுதானே. இப்ப ஒரு விரோதமும் இல்லை, ஒரே சைதன்யம் தான். இப்படி அதே சைதன்யம் தான் இந்த உபாதியில எப்படி தெரியுது, அந்த உபாதியில அப்படி தெரியும். அப்ப என்ன ஒரே சைதன்யம் இப்பயும் அப்படிதான் தெரியறதே தவிர வாஸ்தவத்துல ஒண்ணு. இதுதான் மகாவாச்சாரம். இதே லட்சார்த்தத்தை தெரிஞ்சாதான் அது மகாவாச்சாரம் புரியும். இது புரியாததுனாலதான் இந்த மகாவாக்கியார்த்தம் பிரத்யக்ஷ விருப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வேற வேற விதமா எப்படி எல்லாம் முடியுதோ அப்படிலாம் கல்பனை பண்ணி அர்த்தம் பண்ணுவான் மருத்துவாள். இந்த அர்த்தம் இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அவ புரிஞ்சுக்காதுனாலே பதார்த்தம் அக்ஷராவே இதுதான் சொல்லியிருக்காரு. மகாவாக்கியத்துல உள்ள பதார்த்தம் ஒழுங்கா தெரிஞ்சிருந்ததுன்னா மகாவாக்கியத்தை கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சு வரும். ஆவத்தி ரசிக்கிறது உபதேசாத்திரத்துல அவனுக்கு இது நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சு போதும். இனிமேல் அவனை சிரவணம் பண்ணணும், விசாரம் ஒன்றுமே வேண்டாம், புரிஞ்சே புரியும், விஷயமே புரிஞ்சு போதும். சுசுப்தம் நிர்விகரிப்பத சாட்சி சைதன்ய அனுபவ அங்கீகாராச்ச. மகாவாக்கியத்தினால அந்த சைதன்யத்தை பத்தி சொன்னார் இல்லையா, லட்சார்த்த சைதன்யத்தை. இத படிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுசுப்தியை பார்க்கலாம். சுசுப்தியிலிருந்து நிரூபித்தமான சுத்தமா அந்த சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத தெரியலாம். நீங்க அதை அனுபவித்து பார்க்கலாம். இங்கன்னா சுசுப்தி, சுசுப்தியில நிர்வீகரிப்பத சாட்சி சைத்தன்ய அனுபவ அங்கீகார. இந்த நிரூபிக்கிறதுமான வேற ஒண்ணும் இல்லை, வெறும் சாட்சி சைத்தன்யம் விவாதி. அந்த சாட்சி சைத்தன்யம் பாதிக்கிறதுங்கிறத இவன் ஊழிச்சதுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்கணும். ஊழிச்சதுக்கு அப்புறம் நினைச்சு நான் பார்க்கலாம். அப்ப ஏன்னா அந்த வேலை இப்ப இல்லை, ஏன்னா அதோட சேர்த்து எல்லாம் வந்துருக்கு. வேற விஷயங்கள்லாம் அகம்பதார்த்தம் என்ன சரீரம் அகம் மனுஷா எல்லாமே அபியாசங்கள் எல்லாமே வந்து முடிச்சிருக்கிறது. இதெல்லாம் இல்லாத வெறும் சைத்தன்ய மாத்திரம் சுபாகன்றது மோட்சத்துக்கு முன்னாடி சுருப்தி காலத்துல. அப்ப அது ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. அதனால நிர்விகல்பத சாட்சி சைத்தன்ய அனுபவத்தை அவன் நினைச்சு பார்த்தான்னா இப்படியும் வைக்க முடியுங்கிறத அவன் நம்ப முடியும். சைத்தன்யம் அப்படி இருக்கலாம். பிரம்ம விதித்யாபரிஷயா பிரவృత్తానాం சத்யஞானாதி பதானாம் உபாதி விசிஷ்ட சைதன்யே சப்தத்வேதி சைதன்ய மாத்திரே தாத்பர்யேண தத்ரைவ ததம்சே ஏவ சம்ஸ்கார உத்வேஷப்த. இன்னொரு விஷயம் ஒரு வழி சொல்லி காமிக்கிற. இதுவும் நம்ம சுத்த சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகம் அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியங்கள்லாம் பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள். உதாரணம் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்லாம் பதம் இருக்கு. சத்தியம் ஞானம்னா என்ன, எது சத்தியமோ அது. சத்திய சப்தத்துக்கு ஞானம்னு நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது. ஞானம்னா அது வேற அர்த்தம் இருக்கு. அனந்தம்னா 3 விதமான அந்தம் இல்லாதது. எல்லா பதத்துக்குமே தனித்தனி அர்த்தம் உண்டு. சத்தியார்த்தம் இன்னும் அதனால கடகா 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 கலசா மாதிரி இல்லை, ஆடு லவ்ஹு அந்த மாதிரி இல்லை. இதுதான் தனித்தனி அர்த்தம் உள்ள பதங்கள். அதாவது உபாதி விசிஷ்ட சைதன்யம். இப்ப பாருங்க, சத்தியங்கிற சப்தம் பிரம்மத்தை சொல்லுவோம். ஆனா சத்தியத்துவம்னா என்ன, பொய் இல்லை, பாதிக்கப்படாதது, அபாதிகம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு சொல்றோம். அந்த பிரம்மஸ்வரூபம் அபாதிகம், என்னைக்குமே பாதம் தெரியும், அப்பேற்பட்ட ஒண்ணு. அதே இதான் அது சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்றது ஞானம். அபாதிகங்கிற சப்தத்தினால நமக்கு தெரியாது. ஆனா ஞானம்னு சொன்னா சைத்தன்யம். ஆனா வஸ்துவா சத்தியம்ங்கிறதுக்காக எந்த வஸ்துவை சொன்னோம் அதே வஸ்துவை தான் தியான சப்தம் காமிக்கிறது. அனந்த சப்தம் அதை இன்னும் காமிக்கிறது. எந்த பரிட்சேதமும் இல்லைன்னு காமிக்கிறது. ஆனா இப்ப நாம என்ன பண்ணணும், இந்த விசிஷ்டத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்ல இருந்து அந்த விசேஷாம்சத்தை மாத்திரம் போய் எடுக்கணும். அப்படி வருமான வரும் ஞாபகம் வரும். அப்படி வரக்கூடிய விசிஷ்ட சைத்தன்ய சப்தத்தை உபாதி விசிஷ்ட சைத்தன்யம்
சேர்த்து ஒரு சைத்தன்யம் சொல்லக்கூடிய சப்தங்களாக இருந்தாலும் கூட தாற்பயம் சைத்தன்ய மாத்திரத்துல இருந்தது சொன்னா அப்ப என்ன ஆகும், அந்த அம்சத்துல தான் அவனுக்கு சம்ஸ்காரம் வரும், அந்த அம்சத்தை தான் அவன் அந்த பதத்திலேயே புரியும். இந்த வாக்கியத்தை இந்த பதத்தால இவன் புரியக்கூடியது வெறும் சைத்தன்ய மாத்திர அம்சம் தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, தாற்பயம் புரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருவதை தவிர பாக்கி வேண்டாத அம்சத்தெல்லாம் கழிச்சு விட்டுருவா, அது வரவே வராது. அப்படி வந்து அப்படின்னா அப்ப வாக்கியார்த்தம் என்னவா இருக்கும், அதுவும் வெறும் சைத்தன்யமா இருக்கும். இது அகண்டார்த்தம் போச்சு. ஒரு சாதாரணமான உதாரணத்துல கூட பாக்கலாம். நம்ம வந்து சகா கோயில் தேவதத்தகா அப்படின்னு சொல்ற இடத்துல அன்னைக்கு அந்த இடத்துல நம்ம பார்த்தோமோ இல்லையோ, இவரை அவரே தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டுதான் அவரை நாம கிரகிக்கிறோம். அந்த இடத்தோட சேர்த்து இப்ப பார்க்கிற இடத்தையும் சேர்த்து ஒன்னா பண்ண முடியாது. அவரேதான் இவர்னு சொல்றது அதே இடம் தான் இது, அதே காலம் தான் இந்த காலம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த இடம் வேற, இந்த இடம் வேற. அப்ப பார்த்தது அந்த காலமே வேற, இந்த காலம் வேறதான். ஆனால் நம்ம அந்த காலத்தை அவனை கரெக்டா அவனை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரு உபாதியா சொல்லணும். காலத்துல பார்த்தேன் பார்த்தேன் அந்த அப்ப பார்த்தேனே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஆளை குறிக்கணும். அதேதான் இந்த ஆளு. இங்கேயும் நம்ம காலம் தேதிகள்லாம் இப்ப இருக்கு, அதை நாம சேர்த்துக்க வேண்டியதில்லை. அதே சொல்றதுக்கு அந்த வசதியும் இந்த வசதியும் ஒண்ணு. அப்ப அந்த மாதிரி லோகத்துக்கு பிரயோகம் நிறைய எடுத்துக்கணும். தற்றைவ சதம்சேதீவ சம்ஸ்காரம் போதாது. இது எல்லாத்தையும் தாற்பரிய தலையில விட்டுட வேண்டும். தாற்பயத்தை தெரிஞ்சுட்டானே ஆனால் அதுக்கு தகுந்தா போலதான் இவனுக்கு அந்த பதார்த்தோபத்தி வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தா போலதான் இவனுக்கு வாக்கியார்த்தம் வரும். இதுக்கு தார்க்கிக சம்மதி சொல்றதுக்காக அடுத்த வாக்கியம் வருது. இதை அடிச்சுக்கலாம்.